ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் தேவிகா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதனம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தென்காசியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குழந்தையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி சிறிது காலத்திலே விவாகரத்து ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லைங்க. இவங்க ஹாஸ்டலில் தங்கி தாங்க படித்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இவங்களுடைய கணவர் இவங்கள லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. பட் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வேணான்னு விவாகரத்தும் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. முறைப்படி பேப்பர்ஸ்லாம் கையில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. சாதாரண குடும்ப பெண்மணி தாங்க. ஸோ இவங்க எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் எந்த வசதியாக இல்லைனாலும் கூட பரவாயில்லங்க. நல்ல குணமாக இருக்கணும். குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கம், வேற ஒரு பெண்ணோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாதவராக இருக்கணும். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சம்பாரித்து ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி என்கிட்ட வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி நல்ல ஒரு குணமான மணமகன் வேணும்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. மேலும் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா அனிதா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகே, வேறு மதமாக இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிசிஏ முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே தனியார் நிறுவனத்துக்காக வேலைக்கு போயிட்டுருக்காங்க. உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க ஃபஸ்ட்டு திருமணம். அதாவது இவங்களுக்கு திருமணம் வரை நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நின்று போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க திருமணம் வேணான்னு இவ்வளோ வருடம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இவங்க இப்போது மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. வயசு ஒரு 40-50 வயசுக்குள்ளே இருந்தாலும் ஓகே, நல்ல குணமாக இருந்தால் போதும், ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வரக்கூடியவர் இதெல்லாம் ஏற்றுக்கிறவராக இருக்கணும், நான் அடுத்தது கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே தருவுங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா என்னோட பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுவாங்க, அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி எங்கள்கிட்ட பெரிய வசதியெலாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி